இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மறைவில் மின்னும் நட்சத்திரம் இது நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். சென்ற வாரம் பாஸ்டரோடு இணைந்து அநேக காரியங்களை நம்ம அறிந்து கொண்டோம். அது முக்கியமாக அவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க, தேவனை அறிந்து கொண்டாங்க, அவருடைய தாயாருடைய வைராக்கியம் எப்படி இருந்தது, அவங்களுடைய ஜெபத்தின் மூலமாக இந்த நல்ல ஊழியர்களாக அவங்க 3 பேரும் எழும்பியிருக்கிறத குறித்து நம்ம கேள்விப்பட்டோம். இன்றைய தினத்திலும் இன்னும் சில மேலதிகமான காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். சென்ற வாரம் நம்ம அநேக காரியங்களை பேசிக்கொண்டோம் பாஸ்டர். நிச்சயம். அதில் நீங்கள் சொல்லும் பொழுது தாயார் ரொம்ப அவங்க ஆண்டவருக்குள்ள வைராக்கியமாக இருந்ததும், அது இல்லாமல் அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ளேயும் அதை கொடுத்து அந்த விசுவாச வார்த்தைகளை சொல்லி 3 பேரையுமே ஊழியர்களாக ஆண்டவர் எழுப்பியிருக்கிறத போன வாரம் நம்ம பேசினோம். நிச்சயமாக நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வரும் பொழுது வாலிப நாட்களாக நீங்கள் இருந்தீங்க. அப்போ உங்களுடைய நண்பர்கள் இருந்திருப்பாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் எப்படி நீங்கள் உங்களுடைய இருதயம் எப்படி மாற்றப்பட்டது, உங்களுடைய நண்பர்கள் என்ன சொன்னாங்க பாஸ்டர்? அதாவது ஊழியர் என்பது இப்போ கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு முன்பதாக தான் நான் எடுத்து வந்தது. அதற்கு முன்பதாக நான் தொழில் முனைவனாக இருந்தேன். அதாவது ஒரு விளம்பர நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்தேன். அப்போது என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள் இருந்தார்கள், மற்ற நண்பர்களும் இருந்தாங்க. மற்ற நண்பர்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தெரியல. அவர்கள் ஒரு இஸ்லாமிய மதத்தை பின்பற்றினது போல இப்போ கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள் என்று நினைத்தாங்க. ஆனால் இஸ்லாமிய நண்பர்கள் சிலர் என்னோடு பேசுவதை நிறுத்தினார்கள். அதன் பிறகு அவர்கள் சிலர் கன்வின்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. என்ன இப்படிப்பட்ட அற்புதங்கள் நீங்கள் அல்லாவை நீ உண்மையாக விசுவாசிச்சிருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் நடந்திருக்கும். நீங்கள் அவரை விசுவாசியாததுனால தான், அவரை நம்பாததுனால நீங்கள் இயேசு கிறிஸ்து செஞ்சாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் போயிருப்பீங்களா அந்த தர்காக்கு, அதே போல் அந்த மந்திரிக்கிற இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிருப்பீங்க? நிச்சயமாக. நாங்கள் அதுதான் போன முறையும் நான் சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள் நாங்கள் எல்லா தர்காக்கும் சென்றிருக்கிறோம். உண்மையாகவே ஒரு இஸ்லாமியன் தொழுகை தவிர வேறு தர்காக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு தான் நாங்கள் வலியுறுத்தப்பட்டு வளர்ந்த விதம். ஏன்னா அங்கே அவுலியாக்கள் தான், பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அவங்க நமக்கு மீடியேட்டர்ஸ் இல்லை, அவங்க ஒரு நமக்கு இதில். ஆகையால் நம்ம நேரடியாக அல்லாவிடத்திலே தான் தொழுக வேண்டும் என்பது தான் இஸ்லாமியுடைய சட்டம். அப்படின்னா இப்போ அநேக இடத்துல இந்த மாந்திரிகங்களுக்கு விடுதலை ஆகும் அப்படின்னு சொல்லி பிற மதத்தினரும் என்ன பண்ணுறாங்கன்னா சில தர்காக்களை போய் தேடி போகிறாங்க. அது அவர்களுடைய நம்பிக்கை. நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இருக்கும்போது நாங்களும் தான் அப்படி தேடி போனோம். தேடி போய் ஆனால் எந்த இடத்துலையும் எங்களுக்கு விடுதலையும் கிடைக்கல. அதே நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களும் ஏற்படலை. அதன் பிறகுதான் நான் கடந்த முறை சொல்லும்போது சகோதரர் மூலமாக சபைக்கு கடந்து போக வேண்டியது சபைக்கு கடந்து போய் அங்குதான் எங்களுக்கு முழுமையான ஒரு விடுதலை கிடைத்தது. ஆனாலும் உங்கள் நண்பர்கள் அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க? ஆமாம், நிச்சயமாக. அவர்கள் இத்தனை நாட்கள் நான் ஒரு இஸ்லாமியனை பார்த்து அவர்களோடு சேர்ந்து தொழுக போயிருக்கிறேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் 5 வேளையெல்லாம் தொழுகி இருக்கிறேன். தொடர்ச்சியாக நம்ம முடியவில்லை என்றாலும் நேரம் கிடைக்கும் போது 5 வேளை தொழுகுவோம். அதே போல ரமலான் மாதத்திலே இந்த ரோஜா என்று உபவாசம் இருப்பது 30 நாட்கள், அது ரொம்ப வைராக்கியமாக இருப்போம். அந்த சொல்லப்பட்ட அந்த கடமைகள் என்பது நாங்கள் ரொம்ப அதை ஸ்ட்ராங்காக கடைபிடிச்சோம். காரணம் என்னன்னா இந்த காரியங்கள், எங்களுடைய நல் நடக்கைகள், எங்களுடைய இந்த காரியங்கள் தான் எங்களை ஜன்னத், அதாவது சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பது தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள். அதனால இதையெல்லாம் நாங்கள் ரொம்ப தீவிரமாக கடைபிடித்தோம். சாதாரணமாக ஒரு பேருக்காக இல்லாதபடிக்கு ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு இஸ்லாமியர்களாக தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்குள்ள எனக்கு இந்த மாற்றங்கள் வந்தது, அது முழுவதும் தேவனுடைய ஈவுதான் நான் சொல்ல முடியும். தாயாருடைய ஜெபமும் அதுதான் முக்கியம். நான் அதுதான் ஏற்கனவே சொன்னது போல அவர்களுடைய ஜெபம், அவர்களுடைய வைராக்கியம் தான் முக்கியமானது. இப்போ மேலக்கல் பகுதியில் நீங்கள் சபையை போய் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் அந்த பகுதியை ஒரு கடினமான பகுதியாக இருக்கும். நிச்சயம் ஜனங்கள் சாமானியமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆண்டுடைய வார்த்தையை. கண்டிப்பாக. அப்போ அந்த பகுதியில் உங்களுடைய ஊழியம் எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட்? அதுதான் எனக்கு முதலாவது
சபை ஊழியம் என்பது என்னுடைய அழைப்பாக நான் கருதலை. ஓ. நான் இஸ்லாமியர்கள் மத்தியில் தான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு என்னுடைய எண்ணம், என்னுடைய விஷன் எல்லாமே வந்து. இப்போ இதன் மத்தியில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஏசாயா 55:5 வசனத்திலே வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தர் நிமித்தம் இஸ்ரவேலுடைய பரிசுத்த நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். இந்த ஒரு வசனம் எனக்கு ஒரு கேள்வியை எழுப்பினது. அறியாத இருந்த ஜாதி என்றால் என்ன? எனக்கு அறிந்த ஜாதி என்று நான் கருதினது எங்களுடைய இனம். அப்ப நான் அறியாத இருந்த ஜாதியை வந்து நீ வரவழைப்பாய் என்றால் என்ன நடக்க போகிறது என்று தான் வந்து நினைக்கும் போதுதான் இந்த மேலக்கால்ல ஒரு பகுதியில் சபை பூட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்ன உடனே வந்து அதை எடுத்து நடத்தும்படியாக ஒரு உள்ளான உணர்வு எனக்கு. நான் ஆண்டவர் பேசினார் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு உள்ளான உணர்வு அந்த சபையை எடுத்து நடத்த வேண்டும் என்று. அது நிச்சயமாக பரிசுத்த ஆவியினருடைய இடைப்படுதல் தான் நான் நினைக்கிறேன். அங்கே போன உடனே முதலாவது எதிர்ப்பு யார் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அங்கே இருக்கிற அந்த மக்கள் மூலமாக தானே எதிர்ப்பு வரும். ஆனால் முதலாவது என்னை அப்போஸ் பண்ணதே யாருன்னா வந்து என்னுடைய தாயார். ஆச்சரியமாக இருக்கும். அப்போஸ் பண்ணாங்கன்னா என்னை போக வேணாம்னு சொல்லலை. சரி. என்னுடைய அந்த சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப், நான் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன், நல்ல கார், இந்த மாதிரி பங்களா இல்லாமல் நல்ல ஒரு லைஃப் இருக்கும்போது இதையெல்லாம் விட்டுட்டு நீ போய் அந்த கிராமங்களில், ஏன்னா அந்த அனுபவம் இல்லை, நான் முழுவதும் பட்டணத்தில் வளர்ந்த நபர் வந்து, அப்போது உனக்கு அனுபவம் இல்லை, நீ எப்படி இதை ஓவர் கம் பண்ண போகிற? எப்படி வருமானம் என்பது ஊழியத்தை பொறுத்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது, அதுவும் கிராம ஊழியம், அதில் வந்து எதிர்பார்க்க முடியாது. அப்போ நீ எப்படி இது பண்ண போகிறேன்னு எனக்கு இவர்கள் தான் என்னை வழி நடத்தினார்கள். ஆனால் இப்படி சொன்ன போது ஆண்டவர் அழைத்தார், ஆண்டவர் வழி நடத்துவார் என்று சொல்லிட்டு என்கிட்ட இருந்த ஒரு சிறு சேமிப்பை கொண்டு அந்த இடத்துல ஒரு ஒத்திக்கு இடம் வாங்கி அந்த இடத்துல ஒரு குடிசை மாத்திரம் போட்டு அங்கு கடந்து செல்ல வேண்டும் என்று ஒரு ஒத்திக்கு ஒரு வீடையும் வாங்கி அங்கு கடந்து சென்றோம். எது விதமான எனக்கு பிளைண்டு தான் வந்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் அங்கே போய் ஊழியம் செய்வேன்றது மாத்திரம் எனக்கு ஊர்ஜிதமாக தெரியுது. இப்போ நீங்கள் அங்கே இருக்கும் பொழுது தாயார் உங்களை வழிநடத்தி இருக்கிறாங்க, நிச்சயமா ஊழியத்தில் உங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆமாம். ஆனால் இப்போ என்னன்னா ஆவியானவரை முழுவதுமாக நீங்கள் சார்ந்து கொண்டு இந்த பகுதிக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஆமாம், உண்மைதான். உங்களை ஆவியானவர் தான் நடத்தணும். ஆமாம். இனி வந்து ஏன்னா என்ன தாயார் மாத்திரம் வந்து டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் நான், இப்போ ஆவியானவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். அதனால தான் என்னால் இது நாள் வரைக்கும் பலவிதமான எதிர்ப்புகள் மத்தியில் ஊழியத்தில் நிலையாக நிற்க முடிந்தது. ஏன்னா ஒரு நபரை சார்ந்திருந்திருந்தேன்னா நான் எப்போவுமே வந்து பின்வாங்கி போயிருப்பேன், இல்லைன்னா ஊழியத்தை விட்டு நான் விலகி போயிருப்பேன். இன்றைக்கு எந்த விதமான ஊழியத்தில் எந்த விதமான ஒரு வருமானங்களோ எதுவுமே இல்லை. ஆனால் நான் எப்படி ஒரு நிறுவனம் நடத்தும் போது எவ்வளவு நான் மகிழ்ச்சியாக அல்லது எவ்வளவு வந்து நான் நல்ல ஒரு லக்ஸூரியஸான லைஃப் வாழ்ந்தேனோ அதை காட்டிலும் இன்றைக்கு ஆண்டவர் நன்றாக நடத்தி கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். இப்போ அந்த ஊழியம் மட்டும்தான் செய்கிறீங்களா பாஸ்டர், இல்லை வேறு எதுவும் அதுக்கு அடுத்து ஊழியத்தை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை, இப்போ அங்கே ஆரம்பிக்கப்படும் போது இங்கே ஒரு புறம் இப்படி ஆரம்பத்திலே ஒரு காரியங்கள், அங்கே போன உடனே சொல்கிறாங்க அங்கே உள்ள மக்கள்லாம், ஏன்னா கிட்டத்தட்ட அங்கே ஒரு 5 சபைகள் வந்து நடந்து கொண்டிருந்தது, பல ஊழியர்கள் வந்திருக்கிறாங்க, அங்கு ஒரு பாரம்பரிய சபை இருக்கிறது, அது 100 வருடங்கள் கடந்து விட்டன. இங்கு இப்படிப்பட்ட சூழல்கள் இருக்கும்போது நீ இந்த ஜனங்கள் கடினமான ஜனங்கள் எப்படி வந்து ஊழியம் செய்ய போறேன்னு, நம்மளும் அனுபவத்துல மிகவும் குறைந்தவர்கள், எப்படி ஊழியம் செய்ய போறேன்னு நான் அந்த அவங்கள்ட்ட பார்த்து சொன்ன ஒரே ஒரு காரணம், தேவன் என்னை வந்து விதைக்க சொன்னாலும் விதைக்க நான் தயாராக இருக்கிறேன், நீர் பாய்ச்ச சொன்னாலும் தயாராக இருக்கிறேன், அறுவடை செய்வதற்கும் தயாராக இருக்கிறேன். ஏன்னா ஒரு ஊழியனுக்கு ஒரு முக்கிய ஒரு குணாதிசயம் இது வேணும்னு நான் கருதுகிறேன். ஏன்னா அநேகர்
நாம போன உடனே ஒரு பெரிய அறுவடையை பார்த்துடலாம் நினைக்கிறாங்க. இல்ல ஆண்டவர் என்னை விதைக்க தான் வைத்திருந்தார் என்றாலும் அந்த என்னுடைய வாழ்நாட்கள் முழுவதும் நான் விதைத்து கொண்டே இருப்பதற்கு நான் அது ஆயத்தமா இருக்கிறேன். ஆண்டவர் என்ன பணியை கொடுக்கிறாரோ நான் எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்யணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோடு தான் போனேன். போகும்போது அந்த சபையில் ஒரே ஒரு ஆத்துமா தான் வந்திருந்தாங்க. ஒரே ஒரு ஆத்துமா. அந்த ஆத்துமா வந்து ஒரு சில வாரங்கள் வராம போகும். நானும் என்னுடைய வீட்டாரும் என்று சொன்னது போல குடும்பம் மாத்திரம் வந்து ஆராதித்து கொண்டிருந்தோம். சரியாக 1 வருடம் இப்படியாக எங்களுடைய ஊழிய வாழ்க்கை கடந்து போகும்போது ஆண்டவர்கிட்ட அப்போ அதிகமான ஒரு ஜெபம் என்ற நான் ஏற்கனவே சொன்னது போல வந்து ஒரு நாளில் 8 மணி நேரம் வந்து ஜெபிக்கிறதுக்கு நான் வந்து முற்படுவேன். அதே போல் வாரத்தில் 4 நாட்கள் உபவாசம் இருப்பேன். வந்து 4 நாட்கள் உபவாசம் இருப்பேன். இப்படி ரொம்ப எப்படியாவது ஆண்டவரை இந்த இடத்தை அசைக்கணும். ஏன்னா எத்தனையோ ஊழியர்கள் வந்தாங்க. நான் அங்கு 2014 செல்லும் போதே ஒரு 5 ஊழியர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது யாருமே இல்லை. நான் ஒரு நபர் தான் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி அநேக காரியங்கள் இருக்கும்போது ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு அசைவுகளை ஏற்படுத்தணும்னு ரொம்ப வைராக்கியமாக ஜெபித்து கொண்டிருந்தேன். பை காட் கிரேஸ் பாருங்க, ஒரு 2வது வருடத்திலிருந்து எங்களுக்கு ஆத்துமாக்களை ஆண்டவர் சபைக்கு கொடுக்க ஆரம்பித்தார். 3வது வருட முடிவில் 2017-18வது ஆண்டிலெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 35க்கும் மேற்பட்ட ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து குடும்பமாக வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய மிராக்கல். காரணம் என்னன்னா அங்க காஸ்டிசம் வந்து ஒரு குழு மக்கள் தான் அங்க இருப்பாங்க. இன்னொரு குழு மக்களை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப இந்த ஊழியத்தை எப்படி செய்வது, அங்க இருக்கிற ஜனங்களை சபைக்கு அழைச்சிட்டு வர முடியலையேன்னு அப்பவே நான் என்ன செய்வேன்னா வந்து காலை ஆராதனையை இங்க சபையில முடித்துட்டு அந்த அவங்க இன்னொரு குழு மக்கள் இருக்கிறாங்க, இன மக்கள் இருக்கிறாங்கல்ல, சரி, அந்த இடத்துல போய் அங்க ஒரு ஆராதனையை நடத்துவேன். அப்போ எப்படியாவது தனித்தனியாக இவர்களை வந்து நடத்தி சத்தியத்தை அறிந்த பிறகு இவர்களை ஒன்று கூட்டலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு இப்படி பலவிதமான முயற்சி வந்து ஆரம்ப காலத்திலேயே வந்து 3 ஆராதனைகள் வந்து ஏறெடுத்துட்டு இருப்போம். சாயங்காலம் ஒரு இடத்துக்கு பகுதியில் போய் அந்த இடத்துல எப்படியாவது மக்களை தனித்தனியாக சந்தித்து அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வந்து செயல்பட்டு இருந்தோம். அதனுடைய விளைவு தான் வந்து அந்த 3வது வருட இறுதியிலே நாங்கள் பார்த்த ஒரு. ஆமாம். இப்போ எத்தனை பேர் வர்றாங்க சபைக்கு? இப்போ வந்து இதில் கொரோனா, ஆஃப்டர் கொரோனா பிஃபோர் கொரோனான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்களுடைய ஊழியத்திலையும் இருந்தது. கொரோனாக்கு முன்பதாக எனக்கும் வந்து சில உடல்நல பலவீனம் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஸோ எனக்கு ஆன்ஜியோ பண்ணி நான் அப்போது சபையெல்லாம் பூட்டப்பட்டது, எதுவுமே செய்ய முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து எங்கள் சபைக்கு வந்த ஒரு 5 நபர்கள் மரித்து விட்டாங்க. கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் 3 பேர், 2 பேர் வேறு விதத்தில் பாதிக்கப்பட்டாங்க. இதில் ஒரு பெரிய ஒரு பிசாசு தந்திரமான காரியங்கள் அங்கே செஞ்சிட்டான். என்னென்னா வந்து ஒரு சகோதரி வந்துட்டு இருந்தாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிற வாலிப பையன்றத விட திருமணமான ஒரு இளம் வயது உடைய பையன், அவன் தற்கொலை பண்ணிட்டு இறக்கிறான், மறித்து விடுகிறான். இதனால வந்து அங்கே ஒரு அந்த பகுதியில் இருந்து வந்த ஒரு 10-15 பேர், ஒரு 10 குடும்பம், ஒரு 10 குடும்பம் வந்து அப்படியே வந்து சபைக்கு போகக்கூடாது, இங்கு போனதுனால தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே அது இந்த கொரோனா காலகட்டத்தில் நடக்கும்போது அதன் பிறகு சபை துறக்கிறோம். ஆனால் ஜனங்கள் யாருமே வரல. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு இஷ்யூஸ் வந்து அங்கே ஓடிட்டு இருக்கு. எல்லாம் ஒன்றுக்கொன்று சொந்த ஜனங்கள், யாருமே வந்து வெளியே அவங்க வந்து சபைக்கு போவதோ அல்லது அவர்கள் எடுத்தேறி வந்தாலும் அங்கே உள்ள ஜனங்கள் விடுவதற்கு மறுபடியும் நாம் வந்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறது போல. இது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு இது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உண்மையாக மற்றவர்கள்
இருப்பார்கள் என்றால் வந்து இந்த ஊழியத்தை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை, அழைத்தவர் உண்மையுள்ளவர். கண்டிப்பா. அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபாதார வரங்களும் மாறாதவைகள் என்று நான் அறிந்திருந்தேன். அதனால ஆண்டவர் நிச்சயமாக என்னை இந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று எனக்கு ஒரு ஒரு காரியம். ஏன்னா அங்க போன உடனே என்ன செய்வாங்கன்னா, மறைமுகமா கேட்பாங்க, நீங்க எந்த ஊரு, ஆமா, நீங்க என்ன நபர், உங்களுடைய சொந்தம் என்னன்னா நம்ம என்ன கேஸ்ட்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் தேவ கிருபை பாருங்க, இப்போ நாங்க எங்களுடைய மார்க்கத்தை குறித்து சொன்னாலும், நாங்க இந்த பின்புலத்துல இருந்து வந்தோம்னு சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபரா என்னை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார். ஏன்னா அவங்க வந்து ஒரு இஸ்லாமியன் அப்படின்ற போது அவங்க வந்து அந்த கேஸ்டிசம் பார்க்கறது இல்லை, அந்த ரிலிஜியனை மாத்திரம், மதத்தை மாத்திரம் பார்த்து எங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராய் கொண்டு போய் நிறுத்தினார். அதற்கையால் வந்து மறுபடியும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருந்தது. ஆனால் இந்த முறை பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சி கொடுத்தார். அபரிதமான வளர்ச்சி கொடுத்தார். எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து எப்படி மறுபடியும் இந்த ஊழியத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கும்போது அடுத்து 2 இடத்திலே ஊழியத்தை துவங்கும்படியாக, அந்த ஊழியத்தை செய்யும்படியாக கிளை சபையாக, அதில் ஒன்று தான் விளாச்சேரி பகுதியில், இன்னொன்று வந்து தீக்கதிர் பகுதியில் காலவாசலில். அது ஒரு போதகர் நடத்தி கொண்டிருந்தது, அவர் மரித்து விட்டதுனால அதையும் பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்து. இப்படியாக வந்து நான் இந்த பகுதிகளுக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆனால் வந்து இந்த பகுதிகளெல்லாம் வந்து நம்ம ஊழியம் கட்டமைக்கணும் அப்படின்னு ஜெபித்து கொண்டிருந்தேன். இந்த பகுதிகளில் எல்லாம் வந்து மறுபடியும் ஊழியத்தை துவங்குவதற்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்தார். என்னுடைய பலவீனத்தின் மத்தியில் இப்போவும் 3 ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கிறேன். 3 ஆராதனை, காலை 8 மணிக்கு, 11 மணிக்கு, சாயங்காலம் 5 மணிக்கு, இப்படிப்பட்ட ஒரு 3 ஆராதனைகள் நடத்தி கொண்டு இருக்கிறேன். ஆனால் நான் செய்யக்கூடிய இந்த 3 பகுதிகளிலும் வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான சவாலான பகுதிகள். கண்டிப்பா கண்டிப்பா. கடினமான ஜனங்கள் வேற அவங்க. ஆமா, கடினமான ஜனங்கள். எத்தனையோ முறை வந்து மிரட்டி இருக்கிறாங்க. பெண்கள் மாத்திரம் வருவாங்க சபைக்கு. அப்போ அவர்களுடைய கணவர் கூப்பிட்டு உங்களை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவோம், நாங்கள் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம், இப்படிப்பட்டதான பல மிரட்டல்கள்லாம் வந்திருக்கு. சில வேளைகளிலே வந்து யதார்த்தமாக நடந்த காரியமா அல்லது இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட காரியமான்னு தெரியல. இரவு ஒரு 10 மணிக்கெலாம் வரும்போது ஒரு 3 நபர்கள் என்னை பின்தொடர்ந்து வந்து என்னை வழிமறித்து, அது வழிப்பறிக்காக செஞ்சாங்களா என்னன்னு தெரியல. பாருங்க, அப்போ வந்து நிறுத்தி என்னை வந்து அடிக்க 2 பேர் முற்படுறாங்க. உடனே பின்னால் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஹைவேஸ், அது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவலிங் வந்து என்னுடைய ரியர் வியூவில் தெரியும். ஆனாலும் 2 வீலரில் தான் போயிட்டுருக்கேன். ஆனாலும் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல, ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு ஆள் போலீஸ் ட்ரெஸ்ஸோட வந்து என்ன செய்கிறீங்கன்னு சொன்ன உடனே எல்லாமே கலைஞ்சு போயிட்டாங்க. அவரே வந்து என்னை பாதுகாப்பாக வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு போனார். இப்படிப்பட்ட அநேக அற்புதங்கள் செய்திருக்காரு. அதே போல் ஊழியங்களில், சபை ஊழியங்களில் வந்து அற்புதத்தின் மூலமாக தேவன் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார். கூன் விழுந்த அம்மா சபைக்கு வந்தாங்க. ஒரு ஆராதனை வேளையில் நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார், உங்களுக்கு சுகம் கிடைக்க போகுதுன்னு. ஆனால் அவங்க அப்படியே போயிட்டாங்க. அன்றைக்கு ராத்திரியே யாரோ ஒரு வெள்ளை உடை தரித்த ஒரு உருவம் அவர்களை தொட்டு தடவியிருக்கிறது. அது மறுநாள் வந்து எழுந்திருச்சு நிமிர்ந்து நடந்திருக்காங்க. இது அந்த பகுதி முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக மாறிடுச்சு. எங்கே போய் ஆப்ரேஷன் பண்ணீங்க, என்ன செஞ்சீங்கன்னு. இல்லை, என் தேவன் தான் எனக்கு சுகம் கொடுத்தாருன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல இருந்து பல ஜனங்கள் வருவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஜிப்சி மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. அது எப்படி ஃபஸ்ட்டு அங்கே போய்
அதுவும் ஒரு ஊழியர்கள் மூலமாக தான் வந்து எனக்கு ஒரு அறிமுகம் கிடைத்தது. ஒரே ஒரு சகோதரி வந்து அவர்கள் போய் பேசும்போது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது விளாச்சேரி பகுதியில், விளாச்சேரி இந்த மரணத்துக்கு கொட்டடிக்கிறவங்க, இந்த மாதிரி அந்த ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலி அவங்க தனியாக ஒரு பகுதியில் குடியிருக்கிறாங்க. இப்போ அங்கே போகும்போது எனக்குள்ளாக ஒரு பேர்டன் வந்து இந்த மக்கள் இடத்துல யார் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பகுதி பார்த்தோம்னாலே போவதற்கு கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப சாபக்கட்டான மக்களாகவும் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆண்டு சொல்லும்போது ஒன்றும் தடை சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய சில கட்டுப்பாடுகள் நிமித்தமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய மத நம்பிக்கைகள் சில கட்டுப்பாடுகள்லாம் அதை விட்டு அவங்கள ஒதுக்கி வச்சுருவாங்கன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே. உண்மைதான். ஏன்னா அது ஒரே ஒரு கம்யூனிட்டி மக்களாக இருக்கிறதுனால அதுவும் ஒரு புறம் இருந்தாலும் வெளியில இருந்து வந்த ஜனங்கள் அவர்களை தூண்டி விட்டு நாங்கள் போகும்போதெல்லாம் எங்களுக்கு எதிர்ப்புகளை கொடுப்பது, இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து அந்த இடத்துல உண்டானது. இருப்பினும் வந்து ஒரு 1.5 வருடமாக வந்து, அதாவது ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் ஜெபித்த அந்த இடத்துக்கு போனோம். அந்த 1.5 வருடமாக தொடர்ந்து அந்த இடத்துல ஓப்பன் பிளேஸ்லேயே வைத்து கிட்டத்தட்ட ஒரு 35க்கும் மேற்பட்ட ஜனங்கள் வந்து ஆண்கள் பெண்கள் அந்த மாதிரி இப்போ வந்து கொண்டு இருக்கிறாங்க. அங்கே ஆண்டவர் அங்கேயும் பல அற்புதங்களை செய்கிறார் வந்து. ஏன்னா இந்த மாதிரி எதிர்ப்புகள் வரும்போதெல்லாம் பிசாசு பிடித்த பிள்ளைகள், அதே போல கை கால் வந்து படுத்த படுக்கையாக இருந்த ஒரு மனிதனை அங்கே ஆண்டவர் எழுப்பி கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள்லாம் என்னுடைய ஊழியங்களில் நான் அற்புதத்தை தேடவில்லை, ஆனால் அற்புதத்தின் மூலமாக தேவன் என்னுடைய ஊழியத்தை உறுதிப்படுத்தினார், என்னை அழைத்த அழைப்பை உறுதிப்படுத்தினார். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் முதல்ல சொல்லும்போது சொன்னீங்க இஸ்லாமியர் மத்தியில் ஊழியம் செய்வதான் என்னுடைய முதல் நோக்கமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் வந்து சபைகளை அந்த செய்யும்படி அவருடைய வழிநடத்தல் இருந்துன்னு சொன்னீங்க. நிச்சயமாக. இப்போ இஸ்லாமியர் மத்தியில் நீங்கள் ஊழியத்தை செய்கிறீங்களா, அதை எப்படி செய்கிறீங்க? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இஸ்லாமியர்கள் என்று சொல்லப்படும்போது அவர்கள் ஒரு சபையை சார்ந்தோ அல்லது ஒரு இடத்தை சார்ந்தோ அவர்களை வழிநடத்த முடியாது. அவர்கள் பலதரப்பட்ட இடத்துல வந்து இருப்பாங்க. அதே நேரத்தில் அதில் இருந்து தேவனை அறிந்தவர்களும் வந்து சில சபைகளிலே அங்காங்கே இருப்பார்கள், அல்லது அந்த நம்பிக்கையை வந்து மனதளவிலே வைத்து கொண்டிருப்பவர்கள் இருப்பார்கள். இவர்களெல்லாம் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவர்களை அழைத்து அவர்களுக்கு என்று ஒரு ஃபெலோஷிப் உண்டாக்கி, அந்த ஃபெலோஷிப் மூலமாக நாங்கள் குரானிலே ஈசா நபி குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் தெய்வம் இல்லை என்று அவர்கள் இஸ்லாமியர்கள் சொல்வதற்கு காரணம் என்ன, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு வலியுறுத்தி சொல்லவும், இரண்டாவது வந்து சத்தியம் என்றால் என்ன, ஏன் இந்த வேதத்தை அவர்கள் புறம்பாக்குகிறார்கள், குரான் எப்படி வந்தது, இப்படி எல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த முஸ்லிம்ஸ் வந்து என்னன்னா வந்து ஒரு கேள்வி ஞானம் தாங்க, கேள்வி நான் தான். அப்படியே அவர்கள் குரான் படித்திருந்தாலும் அரபிக்ல தான் அது வந்து இருக்கும். அதனால வந்து அதை யாருமே வந்து புரிந்து கொள்றதுக்கு முயற்சி செய்யறதில்லை, அந்த அர்த்தத்தை வந்து புரிந்து கொண்டு படிப்பதில்லை, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. நானும் வந்து ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தேன், ஆனால் இன்றைக்கு அதை புரிந்து கொண்டு இருக்கிறேன். அதுல நிறைய என்னென்ன காரியங்கள் உண்டு என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர்கள் அப்படிதான் இருப்பதனால அவர்கள் சொல்லக்கூடிய அந்த காரியங்கள் தான் வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம், அவருடைய அட்டோன்மெண்ட், அவருடைய சால்வேஷன், அவருடைய பரிகார பலி, இது எல்லாம வந்து ஒரு தவறான ஒரு பிக்சரை சித்தரிச்சிருக்கிறாங்க. இதுதான் வந்து அவர்களுடைய நம்பிக்கையா இருக்கிறது. இதெல்லாம் நான் குரான்ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது, வேதாகமத்தை இதற்கான ஒரு சரியான ஒரு விடை என்ன, இதை ஆண்டவர் எனக்கு பகுத்தாய்வு செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். அதை நான் இன்னும் ஆழமாக நான் அதை வந்து படித்து அதை நான் இப்பொழுது என்ன செய்கிறேன் என்றால், இது போல இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களையோ அல்லது ஆண்டவரை குறித்து அறிந்திருந்தாலோ அவர்களை அழைத்து அவர்களுக்கு நான் சரியான சத்தியத்தை போதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இஸ்லாமியர்கள் மத்தியில ஊழியம் செய்ய வாஞ்சையா இருக்கிறவர்களுக்கும் இப்படிப்பட்டதான ஒரு காரியங்களை கற்றுக் கொடுத்து அவர்களிடத்தில்
மெய்யான தெய்வம் யார் என்பதை, உன்னுடைய ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அவர்கள் சொல்லும் அளவுக்கு அவர்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இப்போ நமக்கு எல்லா மதத்தினர் மத்தியிலும் போய் ஊழியம் செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. நிச்சயம். ஆனால் இஸ்லாமியர் மத்தியில் ஊழியம் செய்வதற்கு மட்டும் குறைவான ஆட்களை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமாம். ஏன் அப்படின்னா அவங்க ஏதாவது நம்மளை எதுவும் செஞ்சுருவாங்களோ, நமக்கு எதிராக எதுவும் வந்துடுவாங்களோன்ற ஒரு பயம் கூட இருக்கலாம் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் வந்து அவங்க பழகுவாங்க. அவங்களோடு போய் பேசும்போது தான் நமக்கு தெரியும். நமக்கு எதிர்ப்புகள் அவ்வளவாக அவர்கள் இது பண்ண மாட்டாங்க. ஆனால் கேள்விகள் கேட்பாங்க, நிறைய கேள்விகள் கேட்பாங்க. கூடுமானவரை நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க. நாம தவறான ஒரு பாதையில் போய்கொண்டிருக்கிறோம் என்று நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க. ஆகையால் தான் நமக்கு வந்து இந்த போதனைகள் அவசியம் என்று நான் கருதுகிறேன். வந்து வெறும் வந்து அவர்களை குரானை பற்றி மாத்திரமல்ல, வேதாகமத்தை குறித்தும் அவங்க சரியான சத்தியத்தை தெரிந்து கொண்டிருக்கணும். இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் அது கட்டாயம். வந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு சரியான ஒரு விடை கொடுக்கிறது தான் ஒரு நல்ல போதகனுக்கு சாமர்த்தியம், அது அழகுன்னு நான் கருதுகிறேன். அதனால எப்படிப்பட்ட கேள்விகள் இருந்தாலும், ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பல கேள்விகள் கேட்டார்கள், அவர் எல்லாவற்றுக்கும் விடை அளித்தார். அதே போல நாமளும் அதற்காக நம்மளை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று என்னுடைய இப்போ நீங்கள் இது இல்லாமல் பைபிள் காலேஜில் நீங்கள் டீச் பண்ணுறீங்கல்ல? எஸ். அதாவது இந்த ஒரு தாக்கம் மனப்பான்மை எனக்கு எப்போது வந்தது என்றால், இந்த இஸ்லாமியர்களுக்கு சரியான சத்தியத்தை கற்றுக் கொடுக்கணும். ஒன்று, இன்றைக்கு பல உபதேசங்கள் சபையை கெடுத்து கொண்டிருக்கின்றன. அதை நாம் மறுக்க முடியாது. வந்து அநேக சபை உடைந்து போனதுக்கு, சிதறி போனதற்கு அந்த சத்தியத்தில் நிலை நிற்காதது தான். அப்போ எனக்குள்ளாக ஏற்கனவே தாயார் மூலமாக எனக்கு அந்த பக்தியில் சத்தியத்தில் வளர்ந்ததுனால, எப்படியாவது இந்த சபையை வந்து ஸ்திரப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சபைகளில் கடந்து சென்று என்னுடைய சாட்சிகளை மாத்திரம் பகிர்ந்து கொள்வதல்ல, மாறாக ஒவ்வொருவரையும் சீஷர்களாக உருவாக்குவதற்கு என்ன காரியங்களை முன்னெடுக்க வேண்டுமோ அதை நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அதுல ஒரு பகுதி தான் இந்த வேதாகம கல்லூரியின், அதையும் நான் இணைந்து அதையும் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். இந்த நாளில் எங்கள் மத்தியில் வந்து நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, ஆண்டவர் உங்களை எப்படி சந்திச்சாரு, அதே போல் உங்களுடைய ஊழிய பாதைகள் எவ்வளோ கடினமாக இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் உங்களை நடத்தி கொண்டு வருகிறத நீங்கள் சொல்கிற சாட்சி மூலமாக அறிந்து கொண்டோம். நம்முடைய நேயர்களுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாக. என்ன நேயர்களே, பாஸ்டருடைய சாட்சியை நம்ம கேட்டோம். பாருங்கள், அவங்க எனக்கு ஒரு சபை கிடைத்தது, அது மட்டும் என்னுடைய ஊழியமா அப்படின்னு சொல்லி அவங்க அதோட நிப்பாட்டலை. ஆண்டவருக்கென்று இன்னும் செய்யணும்னு சொல்லி அவங்களுடைய அந்த வைராக்கியமும் அந்த நெருப்பு இருந்ததை சொல்லும்போது நம்ம கேள்விப்பட்டோம். பாருங்கள், அதே போல் நம்மளுடைய ஊழியங்களிலும் இன்னும் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஏதுவாக நடப்பதற்கு இந்த சாட்சி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னும் வேறு ஒரு சாட்சியோடு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி.